மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவன உரிமையாளரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு 70க்கும் மேற்பட்டோருடன் மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவன உரிமையாளர் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தன்னை பற்றியும் தன் நிறுவனம் குறித்தும் அவதூறு கருத்து பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், ஏற்கனவே பல பேரை கூட்டி இந்த நிறுவனம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கும் 70க்கும் மேற்பட்டோரோடு இவர் வந்திருக்கிறார். என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு? விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கோவையில் செயல்பட்டு வரும் மைவி3 ஆர்ட்ஸ் என்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா மோசடியில் ஈடுபட்டதாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீஸ்ல ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் நீலாம்பூர் பகுதியில் குவிந்ததால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் சட்டவிரோதமாக சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்த நிலையில அது தொடர்பாகவும் சிங்காநல்லூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மைவி3 ஆர்ட்ஸ் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சத்யானந்தன் தற்போது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் ஒரு மனு அளிக்க வந்திருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய நிறுவனம் குறித்தும் அந்த தன்னை குறித்தும் யூடியூப்ல பலர் பல்வேறு தவறான கருத்துக்களை கூறி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனுவை அளிக்க தற்போது வந்திருக்கிறாரு. மேலும் பாத்தீங்கன்னா அவருடன் அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் உறுப்பினர் நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்டோர் இங்க மனு அளிக்க வந்திருக்காங்க. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இருந்த போலீசாருக்கு விசாரிக்கும் போது தான் யாரையும் அழைத்து வரவில்லை என்றும் தான் தனியாகத்தான் ஒரு 10 பேருடன் மனு அளிக்க வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் தான் நினைத்தால், அதாவது உறுப்பினர்களை அழைத்தால் ஏராளமானோர் குவிந்து விடுவார்கள், அதனால் நான் இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை யாரும் அழைக்கவில்லை என்றும் அந்த 70 பேரும் தனித்தனியாக புகார் மனு அளிக்க வந்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா ஒரே குற்றச்சாட்டுக்கு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் மனு அளிக்க வந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரே மனுவாக அளிக்க வேண்டும் என இருக்கக்கூடிய போலீசாரும் அறிவுறுத்திட்டு இருக்காங்க. இருப்பினும் அவர்கள் தனித்தனியாக மனு அளிக்கணும்னு சொல்லிட்டு இங்க கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு பரபரப்பான சூழல் இருக்குது. மேலும் கூடுதலாக இங்க ஆட்கள் யாரும் கூடக்கூடாது என்பது என இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த உரிமையாளர் சத்யா ஆனந்தரிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.